இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி. எங்கே போற நீ? மட்டன் பிரியாணி சாப்பிடணும்னு ரொம்ப நாளாக பசங்க கேட்டிருந்தாங்க. அதனால இந்த வாரம் மட்டன் பிரியாணி செஞ்சுட்டோம். செஞ்சு ஹவுஸ் ஓனர் இவர் தான். அவனே தான் நவீனே தான். அவனை கூப்பிட்டு நம்பர் எங்கேங்க இருக்கீங்க? எங்கேயும் இருக்கீங்க? இப்போ வர்றீங்களா இல்லை அங்கேயே இருக்கிறீங்களா? ஏதாவது முடிவு சொல்லுங்க பட்டுன்னு. எங்க இருக்கிறீங்க? இங்க காணுமே. சரி கட் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறேன். சரி ஓகே. சீக்கிரம் பண்ணுங்க, டைம் எல்லாம் கம்மியாக தான் இருக்கு. பிஸ்கெட் எதாவது வேணுமா? ஒரு கிலோ தான். 1 கிலோ தான். அது வந்த பாதை அப்படின்ட்டு அங்க போய் சாப்பிடத்தாண்டா போறோம். அதெல்லாம் பார்சல் டீ வாங்கிக்கலாம். ரவா லட்டு அப்படியே 32 பல்லும் தெரியுமே. வந்ததை விட்டுட்டு மற்ற எல்லாம் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டியா? சரி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் இது 20 ரூபாய் பாவம் சொல்லிட்டீங்க. இது வந்து எடுங்க. ஏதாவது நின்றுட்டு இருக்கீங்க சும்மா கையில் வைக்க காண உங்களுக்கு பேச சொன்னேன். இல்ல ஆதார் கார்டு இந்த மாதிரி ஆழ்வாரு மீன் வறுவல் ஒரு 100. யாரு எடுக்கிறீங்க? பட்டைக்கிராம் ஒரு 10 ரூபா, இஞ்சி பூண்டு ஒரு 2, நெய் ஒரு ஆர்பிஎச் நெய் ஒரு 50, முட்டை ஒரு 8, ஏலக்காய் ஒரு 10 கிராம், அப்புறம் வெள்ளை சொல்லு 4, கப்பு சாமானி சின்னது 1, அப்புறம் பேபி அப்பளம் 1. மங்களகரமா ஆரம்பிக்கிறீங்களா? அடிச்சு உருகி போச்சு ப்ரோ. இவ்வளவு ஆயிருக்கு. ஏன்னா செய்ய போறோன்ட்டு இங்க ஐரோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கோம். எல்லாம் இந்த பால்வாடி தான், பெரிய பால்வாடி. பேபி ஸ்கூல். மீன் கிடைக்கும். இங்க ஒரு ஆள் மீன் வேலைக்கு ஆரம்பிச்சு அது வருதான். 8 பீஸ் வேணும். திங்கிற மாதிரியே கேட்காதீங்க நீங்க. 8 பீஸ் 14 பீஸ் வெளியே ஆண்மை எடுக்கிறோம். இங்கே திங்கிறதுக்கு ஆளு வீடியோ ஹேண்டில் கரெக்டாகவே ப்ரோ. மாட்டிக்க ப்ரோ. என்ன இப்படிப்பட்ட வரிகள் எடுக்கிறதா?
ஓ பாரு எப்படிப்பட்ட வரிகள்? மீன் கடையா வருது ப்ரோ. நவீன் மீன் கடைன்னு போட்டிருக்கு. நவீன் இறால் கறி. நாலு பேர் பிரியாணி சார். பிரியாணி யார் எழுதுறது ஒரு கட்டு? அந்த ஒரு கட்டு இல்ல, அதான் 50 பேருக்கு ஒரு கட்டு கம்மியா மட்டும் போடணும். 4 பேருக்கு ஆகும். சும்மா தூவி விடுற அளவுக்கு போட்டு விட்டுருங்க. போட்டாங்க புண்ணா வாசம் அடிச்சுட்டே இருக்கும். ஏன் போகும்போது இல்ல இல்ல, இது வாசம் இருக்கு, நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கு. வேற என்ன? அவ்வளவுதான். ஒருத்தர் ஏதோ தேடிட்டே இருக்கிறாரு. போயிட்டு பழகுறேன். போயிட்டாங்க 4 பேர் வீட்லயே இருக்கீங்களா மணி? அமைதியா இருங்க, எல்லாம் வீட்டுக்கு போகணும். இது தக்காளி மட்டும். தக்காளி இல்லையா இங்க? வேணும் டேய், மெயினே அதான்டா. தக்காளி இங்க இல்லையா? அப்ப அந்த மாதிரி இருக்கிறீங்க. இந்த பக்கம் வாங்க வாங்கிடுவோம். உங்க கேமரா என்ன சொல்லுங்க? பேலன்ஸ் வாங்கியாச்சு. எல்லாமே வாங்கியாச்சு. எத்தனை பேர் பண்ணுவீங்க? ஓகே. பச்சை மிளகாய் அதுக்காமல இன்னைக்கு இது வந்து பெரிய வேலைங்க. பிரிக்கிட்டு இருக்கிறாரு. பிரிச்சு ஊத்துறது வந்து பெரிய வேலை. தயிர் பச்சை அது வரைக்கும் சால்ட் ரெடி பண்ணிருக்கு. சால்ட் நீங்க எல்லாத்தையும் அதுக்கே போட்டு இதுல கொஞ்சம் தயிர் கலக்கணும். அவன் இன்னும் திருந்தல மாமா. ஆமா சரி, அதுக்கு ஒரு பாக்கெட் வச்சிருக்கோம் இல்லையா? பிரியாணி ஜிம் மாஸ்டர். என்னடா ஓகே அவன் சொல்றான். வாயாண்டா இப்படி போகுது. பொழந்து விட்டது. பாத்தீங்களா எத்தனை தடவை அடிக்க வேண்டியது? என்னைக்குமே எந்த வீட்லயா இருந்தாலும் சரி, ஒரு 40 தடவை அடிச்சது அவ்வளவு. எங்க அம்மா ஒரு தடவை அடிக்க சொல்லி 1/4 மணி நேரமா அடிக்கிறத பத்தல மாட்டேங்க, கடைசியில் போய் தீப்பிட்டு எடுத்துட்டு போறாங்க. ஆனா எங்க அம்மா வந்து திருப்பி இப்படி வச்சு ஒரு அடியா படம் அவங்களுக்கு தான் சர்வீஸ்ங்கிறது. அதுதான் Mom's magic. சர்வீஸ் இருக்கும். மாம்ஸ் மேஜிக். காலத்துல கல்யாணம் பண்ணியிருந்த ஜிம்முக்கு போறேன்னு இந்த வேலையும் பார்த்துருவேங்கடா. ஆமாடா, புரோட்டீன் தான்டா. என்னது அது? பொடி தட்டுல எங்கு போனாலும் நம்மளோட வேலை தான். நீ கலக்குற புடைப்பது பொறிப்பது புடைப்பது. இது என்ன பண்ண போட்டு பாயில் போட்டுலாம் அது வரைக்கும் பாயில் போட்டுலாம். இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது காலை ரெண்டு கடற்கரை ஆடிட்டு இருக்க. போதுங்க போதும். விழுக்காட்சி விட்டுட்டு விழுந்துச்சோமா? மாஸ்டர் மதன் மதன் ஸ்பாட்ல இல்ல. மணமகள் தேவை, விரும்புவோர் விண்ணப்பிக்கும். வானவில் பிரதர்ஸ் என்றுவாங்க டோர். சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துக்கிறேன் வர நிறுத்துற அவனை வைத்தியக்கிறப்ப எதுக்குடா வரீங்களா? போசி சூடாக கூடாதுங்க. எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறம் தான் அது சூடாகணும். அரிசி ஊறிச்சாது இருங்க. ஒரு குடத்துல எடுத்துட்டு வந்து ஊத்துங்க, கரெக்டா இருக்கு.
வந்துருச்சுங்க எவ்வளோ நீங்க சவுண்ட் இவ்வளோ இவ்வளோ இன்னும் ஓட்டு குடிச்சு போட்டு நாளைக்கு ஜிம்முக்கு வர முட்டின்னு வச்சுக்கீங்க. சத்தி சத்தி சின்ன பையனா மாட்டீங்க டேய் ஏடா நான் சொல்லி கொடுத்ததா வீடியோ போடுங்க. பாட்டை போட்டுடலாமா ப்ரோ? வெற்றி கொடி கட்டு. கையில பிரியாணி சாப்பிடும்போது தான் மியூசிக் வரணும். பாட்டு போடுற பாட்டு அப்புறம் போடுறா, ஃபர்ஸ்ட் பிரியாணி போடுறா. போன டைம் பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட் இருந்துச்சு. இது பேச்சுலர்ஸ் பிரியாணி. அல்டிமேட் பிரியாணி சொல்றேன் நான். அனைத்து கிரெடிட்ஸும் இவருக்கே சேரும். காட்டுக்குள்ள சமைச்சவனுக்கு வீட்டுக்குள்ள சமைக்கிறது எவ்வளோ ஈஸியா இருக்கு. இது கொஞ்சம் ஈஸியா இருக்குண்ணே, ஈஸியா இருக்கு. தின்னுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ப்ரோ. ஆனா முட்டை பொரியல், மீன் ரோஸ்ட், தொட்டுக்க சைடிஸ் ஆனியன்,